வணக்கம் மாணவ செல்வங்களா, நல்லா படிங்க. 10வது எக்ஸாம் வருது. நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்களோ அவ்வளோ வாழ்க்கையில் பின்னாடி நல்லா செட்டில் ஆகலாம். படிப்பில் நம்ம கோட்டை விட்டோம்னா வேறு எங்கே போனாலும் சம்பளம் வருதோ இல்லையோ ரொம்ப அடிமட்டமான வேலைக்கு தான் போகணும். ஏன்னா ரொம்ப பெரிய பதவிகளாக போக முடியாது. படித்து ஒரு பட்டம் வாங்கி ஒரு பதவிக்கு போனால் தான் பெரிய பெரிய பதவிகளாக போக முடியும். சும்மா டிவியில் பார்க்குறது, தேட்டரில் பார்க்குறது, ரோட்டில் பார்க்குறதெல்லாம் நமக்கு சொந்தமாயிடாது. அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல இருந்து மேலே போகிறாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா மாணவ செல்வங்களா? நல்லா படிக்கணும், மார்க் எடுக்கணும், கட்-ஆஃப் மார்க் நல்லா எடுக்கணும், மேலே படிக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும், கலெக்டர் ஆகணும். இந்த மாதிரி கனவோடு படிங்க. எதுக்கோ அப்பா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறான்னு நினைக்காதீங்க மாணவ செல்வங்களா. நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது எங்களை மாதிரி உள்ள ஆளுங்களுக்கு தான் தெரியும். எல்லாம் கஷ்டப்படாத எதுவும் வராது. இருந்தாலும் படிச்சிருந்தால் கொஞ்சம் நம்ம அந்த படிப்பு வச்சு நம்ம வாழ்க்கையை பாதுகாக்கலாம். படிப்பு இல்லைன்னா பிழைக்க முடியாதா அப்படிங்கிற விஷயம்லாம் பேசவே கூடாது. படிக்கணும். படித்தா மட்டும்தான் நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும், நல்லா வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு வீடு செட்டில் ஆகும். செட்டில் ஆகுன்னா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உண்டான வழி அடித்தளமே கீழே படிப்பு தான். எக்ஸாமு வரப்போகுது. நீங்கள் நல்லா படிங்க, எல்லோரும் நல்லா மார்க் எடுங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போங்க, நல்லா இருங்க. என் வயசு வரும்போது ஐயோ படிச்சிருந்தா நம்ம இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறது வேஸ்ட்டு. அதை நினைக்கிறதும் வேஸ்ட்டு, அதை சொல்கிறதும் வேஸ்ட்டு. அதை நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னு தான் என் வயசு உள்ள ஆளுங்க படிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் படிக்கிட்டு இருக்கிறவங்க கரெக்டாக படித்து மார்க் எடுத்து நல்லா ஒரு இடத்துக்கு போய் நல்லா செட்டில் ஆகணும் வேலைக்கு. எல்லாருமே எல்லாத்துக்கும் வேலை இருக்குது இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் யாருக்கும் வேலை இல்லைங்கிறதில்ல. சோம்பேறிக்கு எப்போ வேலை கிடையாது, எந்த வேலையுமே இல்லை. அதை விட்டுருங்க. நம்ம நல்லா படித்தா வேலை இருக்குது, வேலை இல்லைங்கிற நாளே கிடையாது. எல்லாம் வேலையே இல்லைங்க, வேலை கிடக்குது. அந்த இடத்த பிடிக்கணும். இப்போ படித்து நல்லா திறமையாக வரணும். சும்மா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைச்சிட போகிறதில்ல. இதை தான் எல்லோரும் பெரியவங்களும் சொல்லிட்டுருக்குறாங்க. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி படிங்க படிங்க படிங்கங்கிறாங்க. என்னமா படிங்கன்னா இது பெரியவங்களுக்காக சொல்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அந்தந்த வீட்லேயும் சரி மாணவ செல்வங்களாம் நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, நல்ல உத்தியோகத்துக்கு போங்க. அந்த உத்தியோகத்தை பயன்படுத்தி தப்பான வழிக்கு போயிடாதீங்க. வாழ்க்கை எப்பவும் நல்லாயிருக்கும். நேர்மை ஒரு வழி மட்டும்தான் கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். தப்பான வழியில் என்றைக்கு போயிட்டாலும் பகுதி நாளை கூட வாழ முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஒவ்வொரு அடியும் கச்சிதமாக இருக்கணும். ஆமாங்க, சில பேர் நம்ம படிச்சிட்டோம், பெரிய வேலைக்கு போயிட்டோம், தப்பான வழியை சம்பாதிச்சு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னோலாம் இல்லை. வெளியில் இல்லை, எல்லாம் உள்ளுக்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பான வழி என்றைக்குமே நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் எப்போ இருக்கும், சந்தோஷம் வந்து போகும். ஆனால் கஷ்டத்தை கண்டு கலங்கக்கூடாது. நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்கான். அதை வச்சு தான் நம்ம சம்பாரிச்சிக்கணும். கடவுள் நம்மளுக்கு என்ன குறை வச்சுருக்கான்? இயற்கை படைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. 6 மாதத்துக்கு வெயில் அடிக்கும், 6 மாதத்துக்கு மழை வரும். ஏன்னா 10ஆவதுக்கு ஒரு தான் இருந்தால் எக்ஸாம் வரும். இந்த மாதிரி கரெக்டாக எல்லாத்துக்கும் எல்லாமே இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நல்லா படிக்கணும். படிப்பு ஒன்றே வாழ்க்கை. படிப்பு இல்லைன்னா நம்மளை அடிமைப்படுத்தி போடுவாங்க இந்த உலகத்தில். கண்டிப்பாக படிப்பு இல்லைன்னா அடிமைப்படுத்திடுவாங்க. அடிமை நீங்கள் போய் பட தேவையில்ல, படுத்திடுவாங்க. படிச்சிருந்தா பயப்படுவாங்க, சல்யூட் அடிப்பாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க, மாலை மரியாதைலாம் கிடைக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் படிப்பு. இது வரைக்கும் இந்த உலகத்தில் படிக்காதவங்களுக்கும் மரியாதை கிடைச்சிருக்கு. நான் நிறையா பார்த்துருக்கேன். ஆனால் கம்மி பேருக்கு தான். அவங்க திறமையால் எதாவது கண்டுபிடிக்கிறது, எதாவது சாதனை படிக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதிக படித்தவங்களுக்கு அதிகமான ஒரு இடம் இருக்குது.
புரிதலோடு நம்ம படிக்கணும், நல்லா இருக்கணும். மாணவ செல்வங்களே, வணக்கம். நல்லா படிங்க.